அந்த பணிவு நாயனாரிடத்தில் இருந்தது. அன்பர் பணிதலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டுனார். அதை இறைவனுடைய திருப்பாதமும் சென்னியில் இருக்கணும், அதே மாதிரி அடியாருடைய திருவடியும் சென்னியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி போற்றக்கூடிய தேசினார் நேசர் என்று சொல்லி, அதாவது நாயனார் எப்படின்னா முக்கரணங்களாலும் பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். பணி தலை கொள்ளுதல் என்று சொல்லுவது மனத்தினாலே அடியார் பெருமக்கள் திருவடியெல்லாம் தலைமையில் கொள்ளுவது. அப்புறம் மீண்டும் சென்னியில் கொண்டு அப்படின்னா அவர்களுடைய திருவடிகளை தலைமையில் சூட்டி கொண்டு, அது மெய்யினாலே செய்யக்கூடிய பணி. போற்றுதல் வழிபாடு செய்தல் என்று சொல்லுவது வாக்கினாலே செய்யக்கூடிய பணி. அப்போ முக்கரணங்களாலும் நாயனார் அடியார் பணியை செய்து கொண்டு வருகிறார். அது நம்முடைய இந்த பாட்டில் தேசினார் நேசர் அப்படின்னு சொல்கிறார். தேசினார்னா அடியார் பணி யாரொருவர் முட்டாமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஞான ஒளி விளக்கம் உண்டாகும் என்று சொல்லி உரையாசிரியர் சொல்கிறார். யாரெல்லாம் அடியார் பணி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஞான ஒளி என்று சொல்லக்கூடியது இயற்கையாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி நமக்கு தாயுமானவர் சொல்லுகின்ற பொழுது, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராமரவே என்று சொல்லி, யார் ஒருவர் அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெருமான் நல்ல ஒரு இன்பத்தை கொடுப்பார். இன்ப நிலை தானாக வரும். அது இன்ப நிலை என்று சொல்லுவது உலகியல் இன்பங்கள் அல்ல, பெருமானுடைய திருவருள் இன்பம் நமக்கு கிடைக்கும். திருவருட் பயனில் சொல்லுவது போல இன்புறு நிலை என்று சொல்லக்கூடிய இந்த நிலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது கிடைக்கும், பெருமானுக்கு தொண்டு செய்தாலும் கிடைக்கும். ஆனால் இந்த நாயனார் எப்படின்னா அடியார் பணியை சிறமேற்கொண்டு அடியாருடைய திருவடிகளையும் சிறமேற்கொண்டு பணி செய்து வந்தவர் நம்முடைய நேசநாயனார் என்று சொல்லி இந்த திருப்பாடலை நமக்கு அருளுகின்றார். அப்படிப்பட்ட நேசநாயனார், அதாவது அவர் எப்படி பணி செய்தார் அப்படிங்கிறத